பரந்த பொருள்புதிந்த அறிவு, விரிந்த நினைவாற்றல், எதையும் முறையாக நெறியாக செய்கின்ற முழு முயற்சி, அதிக நம்பிக்கை, காலத்திற்கு ஏற்ற சூழ்நிலைகளில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற சமயோஜித அறிவை தருகின்ற ஒரு வல்லமை, மனத்தை பண்பட்டவர்களாக யானை போன்ற நிலை கொண்டவர்களாக ஆக்குகின்ற ஒரு திண்மை, ஊக்கம் கொடுத்து உற்சாகம் கொடுத்து அவர்கள் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு மேன்மை மற்றும் எல்லாவற்றையும் தந்து அவர்கள் மனநிலையில் ஒருமுகப்படுத்தி தன்னைத்தானே ஆட்கொண்டு அதில் ஆள்கின்ற ஒரு மென்மையை கொடுக்கின்ற, இறைநிலையை கொடுக்கின்ற, அரிய நன்மைகளை கொடுக்கின்ற அருமையும் பெருமையும் மிக்க ஒரு கலை பரதநாட்டிய கலை. பரதம் என்கின்ற ஒரு நல் விரதம் என்பது பதங்களை இதமாக கொடுத்து பாதத்தால் ஆடச் செய்து ஆரோக்கியம் என்னும் ஒரு புரதத்தை தந்து வாழ்க்கை ரதத்தில் அவர்களை ஓடச் செய்து அவர்கள் அந்த வாழ்க்கை ரதத்தில் சதம் காண வைத்து நிதம் நிதம் மன மாசுகளை, தீமைகளை, அந்த விதைத்து இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு ஆனந்த நிலை தருகின்ற ஒரு கானத்தோடு கூடிய ஒரு பானம்தான் பரதநாட்டிய கலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த கலை வானோரும் வணங்குகின்ற ஒரு கலையாக இருக்கின்ற அற்புத கலைகளில் ஆனந்த கலையாக திகழ்கின்ற கலை ஒரு அற்புத கலை பரதநாட்டியம். இறை சக்தி பெற்றிருந்தால் மட்டுமே, இறை அருள் பெற்றிருந்தால் மட்டுமே இந்த கலையை நாம் பயில முடியும். அதை பயிற்றுவிப்பவர்களும் அந்த அருளை பெற்றிருக்க முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அப்படி ஒரு கலையை ஸ்ரீ அபிநயாஸ் கலைக்குழுமத்தினுடைய இந்த நாட்டிய கலையிலே தன்னுடைய ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விசித்திரமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சித்திரப்பாவை டாக்டர் விஜயலட்சுமி விஜயமாலவி அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நாட்டியத்தை தன்னுடைய சத்தியமாக மேற்கொண்டு அந்த பத்தியத்தின் மூலமாக இந்த பரதநாட்டியத்தினுடைய உண்மையை உணர்ந்து அதனுடைய ஒளியை உணர்ந்து வழிகாட்டி விழிமுடாது ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அபிநயாஸ் கலை குழுமத்தினுடைய டாக்டர் விஜயமாலவி அவருடைய பணி என்பது காலத்தால் நாம் எதையும் சொல்ல முடியாத ஒரு போற்றக்கூடிய ஒரு பணி என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பணியை இன்றைக்கு சதுர்முறை வேதங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதங்களினுடைய சாரங்களை எல்லாம் தொகுத்து 5ஆம் வேதமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரதநாட்டியத்தினுடைய கலையை ஈரம் பாட வைத்து பலரை ஆட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜயமாலவி அவருடைய பணி இன்றைக்கு 209வது சலங்கையணி பூஜை விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது இதை நாம் சொற்களால் பேச முடியாது, இதை கண்களால் காண முடியும். அதை சங்கர் அவர்களுடைய பாட்டாலும் ஐயம்பேட்டை செந்தில்குமார் அவருடைய மிருதங்கத்தாலும் திரு சரவணன் அவர்களின் வயலாலும் புல்லாங்குள ரவி அவர்களின் இசையாலும் மற்றும் இந்த நடன வடிவமைப்பு கார்த்தியா நரேஷ் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேஷ் அவருடைய ஒத்துழைப்போடும் இந்த விழா இப்பொழுது இனிதே தொடங்குகின்றது. ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளைகள், அபிநயாஸ் கலை குழுமத்தினுடைய தங்க பிள்ளைகள் கொஞ்சம் அவர்கள் ஆடுகின்ற பொழுது உற்சாகமாக கைதட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். நான் ஊக்கம் என்பது, உற்சாகம் என்பது உங்கள் வாழ்த்து ஒளிகள் தான் என்பதை சொல்லிக்கொண்டு, நேற்றே சொன்னதை போல கைதட்டினால் உங்களுக்கு டயபிட்டிக் வராது. நரை இருக்கிறவர்களாம் போகும் பொழுது கருப்பு முடியோட போகலாம். கருப்பு முடியா இருக்கிறவங்களுக்கு கைதட்டினா நிறைய வராது. நேற்று கூட அவர் சொன்னாரு, எதுவுமே சுனாமி தாக்காது, நமக்கு கொரோனாலாம் வராது நரேஷ் கூட சொன்னாரு கைதட்டினா. அதனால எல்லாரும் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கைதட்டுங்களேன். ஏன்னா நாட்டியத்தை பார்க்கும் பொழுது எப்பயுமே அந்த கண்கள் அப்படியே மயக்கத்துல இருந்து உங்க கைகள் இயக்கம் இருக்கும். அதனால அந்த மயக்கத்தில் இருந்து நீங்க மயக்கமா இருக்கலாம், ஆனால் இந்த ஆடுகின்ற பிள்ளைகள் இன்னும் உற்சாகமாக ஆடுவதற்கு உங்கள் வாழ்த்துளிகள் தேவை. இறையர்களும் குருவர்களுமோடு விழா இனிதே தொடங்குகிறது. நன்றி.